பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசி 1 கப். இது இப்போ நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு மாவாக இடிச்சுக்கணும். ஊறணும். பெரிய பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா வடிகட்டிட்டு இடிச்சுக்கணும். ஊறின அரிசி இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். சல்லடை எடுத்துக்கணும். இருக்கிறத ரொம்ப சின்னது. இடித்த மாவு இதில் போட்டு சலிக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சப்புறம் இப்போ மிக்சியில் போட்டு இடிச்சுக்கலாம். சலிச்சுக்கலாம். ஊற வச்சு வீட்டில் இடித்து செய்கிறது நல்லா ருசியாக இருக்கும். மில்லில் அரைக்கிற மாவு ரொம்ப நாள் வச்சுக்கலாம். நம்ம இடித்து செய்கிறது உடனே செஞ்சிடணும். மறுநாள் செய்கிறதுனா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு செய்யணும். அதுக்கு மேலெல்லாம் வச்சுக்க முடியாது. கீழே வர்ற குருணை மறுபடி மிக்சியில் போட்டு இடிச்சுக்கணும். போட்டு பிணைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதில் ஊற்றி பிணையலாம். வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணும். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பிணைஞ்சிக்கணும். இப்போ சூடாக இருக்கும். சூடாகின அப்புறம் கையை போட்டு நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் தனியாக. பாசிப்பருப்பு உடைச்சது 1/2 கப் இல்லைன்னா 1/4 கப் எடுத்துக்கலாம். நான் இது 1/4 கப் எடுத்துருக்கேன். 1/2 மூடி தேங்காய்ப்பூ, ஏலக்காய், கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 1 கப்புக்கு மேலே எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சுக்கணும். பருப்பு இந்த மாதிரி கொலைய வேக வச்சுக்கணும். பால் நல்லா தனியாக சுண்டை காய்ச்சிக்கலாம். இல்லைன்னா பால் கொழுக்கட்டையோடையே சேர்த்து உருட்டின மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு இதிலேருந்து சின்ன சின்னதாக எடுத்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டி ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பால், 1/4 லிட்டர் பால் இதில் ஊற்றிக்கலாம். 1/4 லிட்டர் தனியாக காய்ச்சிக்கலாம். இந்த கொழுக்கட்டை வேகிற அளவு தண்ணி இருக்கணும். நம்ம அது கொழுக்கட்டை போட்ட அப்புறம் கெட்டியாயிடும் சிலது. கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை போட்டோன்னா அது அரிசி மாவுங்கிறனால அதில் லைட்டாக கரைஞ்சி கெட்டியாயிடும். இதுக்கு ரொம்ப சின்னமாக பாத்திரம் வைக்காமல் கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா நெய்யில் வறுத்துட்டு வேக வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். பால் தண்ணி கலந்தது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் கொழுக்கட்டையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரே இடத்துல போடாமல் சுற்றி சுற்றி போட்டுகிட்டே வரணும். ஒரே இடத்துல போட்டோன்னா கெட்டியாயிடும். உடஞ்சிடாம தரையில் கொடுத்து கீழே பாத்திரத்தோட தரையில் கொடுத்து கிண்டணும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா காஞ்சிருந்ததுன்னா அப்படி தள்ளி விட்டாலே போயிடும். கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் ஒட்டாமல் அங்கங்கே போடணும்.
நல்லா மீடியமாக வச்சுட்டு அடுப்பை கொதிக்க விடணும். கரையெல்லாம் கரையாது, கொஞ்ச நேரத்துலேயே இரியிடும். லைட்டாக மூடி வைக்கலாம். பால் சேர்த்துருக்கனால பொங்கி வரும், பார்த்துக்கணும். இப்போ கொல்கட்டை நல்லா முக்கால் தரத்துக்கிட்ட வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொல்கட்டை வெந்துடுச்சு. இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். முன்னாடியே வெல்லம் சேர்த்தோம்னா வேகாது கொல்கட்டை, இப்படியே இருக்கும். எப்போதுமே இனிப்பு சேர்த்து வேக வச்சோன்னா எந்த பொருளும் வேகாது. இப்போது வெல்லம் நல்லா கரையணும். சர்க்கரை இனிப்பு போதுமான சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆற வச்சு அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ தனியாக காய்ச்சி வச்சுருக்க பாலை ஊற்றிக்கலாம். இதிலே ஊற்றி பச்சை பாலை ஊற்றி இது பண்ணலாம். தனியாக காய வச்சோம்னா நல்லா ருசியாக இருக்கும். இப்போது தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு பொடி பண்ணி போட்டணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அது சூடாக இருக்குது. சூடு ஆறுன அப்புறம் நல்லா கெட்டியாயிடும். ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா பால் சூடு பண்ணி ஊற்றிக்கணும். பால் இல்லைன்னா தண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கலாம்.